புது ரெனோ டஸ்டரோடைய லான்ச் வந்திருக்காங்க. ஸோ புதுசாக ரெனோ டஸ்டர் ரீபார்ன் ஆகியிருக்கு. ஸோ இந்த புது ரெனோ டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸோட கிடைக்குதுங்க. பட்ஜெட் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜினோட வரப்போகுது. ரெனோ கைகரோடைய அதே சேம் என்ஜின். அதுக்கு அடுத்தபடியாக டர்போ 160 அப்படின்னு ஒரு என்ஜின் கொடுக்குறாங்க. அது வந்து 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின். அது வந்து கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின். சரியான சர்ப்ரைஸ் இதுதாங்க. 1.8 லிட்டர் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் கொடுக்குறாங்க 4 சிலிண்டர் என்ஜினோட. அதுவும் 80% ஈவில தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. இது ஒரு ஹைலைட்டான என்ஜினா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம சங்கியா சூப்பராக இருக்குங்க. பார்த்தாலே இது ஒரு டஸ்டர் அப்படின்னு ஐகானிக்கா தெரியுது. ஸோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்கு. வீல்ஸ் அப்படின்னு கவனிச்சிங்கன்னு வைங்களேன், பழைய டஸ்டரில் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 17 இன்ச் வீல்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ 18 இன்ச் அலாய் வீல்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எடாஸ் இருக்குது. ஸோ எடாஸ்க்கான விஷயங்கள் நீங்கள் மேலே பார்க்கலாம், அதுக்கான கேமரா அண்ட் சென்சர்ஸ். ஓவரால் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் ரெனோ டஸ்டருடைய ப்ரொஃபைல். பழைய டஸ்டர் இதே ப்ரொஃபைலில் இதே மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து லைன்ஸ் அந்த ஓவரால் டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணிட்டாங்க. பேனோராமிக் சன்ரூஃப் டஸ்டருக்கு புதுசு. அண்ட் ரியரில் டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சி பில்லரில் வருது. ஓகே, இங்கே உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபுல்லி அந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப் லுக் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் உங்களுக்கு லெதரட் அப்போல்சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி க்ரீன், சேஜ் க்ரீன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் நீட்டாக இருக்குது. டஸ்டருக்கு புது ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு புது ஹைலைட். அண்ட் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ். 2 ஃப்ரண்ட் சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. ஃபுல்லி ஸ்க்ரீன்ஸ். அதாவது ஒரு டஸ்டர், நம்ம பழைய டஸ்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை தயவு செய்து மறந்துடுங்க. இந்த புது டஸ்டர் கம்ப்ளீட்லி என்டையர்லி நியூவாக இருக்குது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டர், கூடவே பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ரெனோவில் நான் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்ததே இல்லை. இதுலேயும் ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இதிலே இன்டெகிரேட்டடாக கூகுள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கிளாரிட்டி பரவாயில்லையாக இருக்குது. டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அது வந்து இந்த ஸ்க்ரீன் மூலமாகவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு சிங்க் மோடும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செம கிறிஸ்பாக சூப்பர் கிளியராக இருக்குங்க. இதில் ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. லெக்ரூம் நீரும் பிரச்சனை இல்லை. ஹெட்ரூம் பிரச்சனை இல்லைங்க. ஹெட்ரூம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லாவே ஒரு 3 இன்ச்சுக்கு கிட்டே எனக்கு வந்து தலைக்கு மேலே ஸ்பேஸ் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. 6 ஏர்பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே. கூடவே 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பேசஞ்சருக்குமே ப்ராப்பராக ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி வண்டி எல்லா வகையிலையும் பார்க்குறதுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் வேரியன்ட்ஸ் என்ன, ப்ரைஸ் என்ன எல்லாமே நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அவசியம் காத்துருங்க. நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ எஸ், நம்ம மீண்டும் சந்திக்கலாம். மேலும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.